ஹாய் டேஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆண்ட்ரோஸ் கௌசி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் டே 2ஓட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நாங்கள் என்னோடய 27th பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கேரளா போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டே 1 வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் டே 1 வீடியோ இருக்குது, டே 2 வீடியோவோட பார்ட் 1 வீடியோவும் இருக்குது, அதையும் பாருங்கள். தென் இது டே 2 வீடியோவோட பார்ட் 2 வீடியோ. நானும் என்னோடய கணவரும் வாட்டர் மெட்ரோவில் தாங்க போயிட்டுருக்கோம். வாட்டர் மெட்ரோ போகும்போது செம்ம மழைங்க. வாட்டர் மெட்ரோவும் வந்துருச்சு. ஸோ செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே மழை ரொம்ப ஹெவியாக இருந்தது. தென் எல்லாருமே நனைஞ்சிட்டே தான் மெட்ரோலே ஏறினோம். மழை அங்கே ஜூன் மந்த் கண்டிப்பாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் ஜூன் மந்த் போகும்போதும் மழை பெஞ்சிச்சுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வாட்டர் மெட்ரோ. ஸோ லாஸ்ட் டைமும் நாங்கள் வாட்டர் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணோம். தென் இந்த டைமும் வாட்டர் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறோம். மழை கொஞ்சம் விட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வாட்டர் மெட்ரோலேருந்து இறங்கி சாப்பிட்றதுக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். லன்ச் டைம் அது, அதனால் பிரியாணி தான் சாப்பிட போவோம். சரின்னு அப்போவும் பிரியாணி சாப்பிட நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டோம் பிரியாணியில். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக பிரியாணி கிடைக்குங்க. ஸோ இது மலபார் பிரியாணி அப்படின்னு சொன்னாங்க. மலபார் பிரியாணி இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதில்லை. 2 பேருக்குமே பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோங்க. 2 பேருக்குமே இந்த டைம் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பிரியாணி கூட பிக்கிள் அண்ட் ஆனியன் ஒரு மாதிரி லெமன் ஜூஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த பிக்கிள் அண்ட் ஆனியன் காம்பினேஷன் பிடிக்கல. நான் வெறும் பிரியாணி தான் டேஸ்ட் பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பிரியாணி நல்லா ஒரு பெரிய பவுலில் தாங்க கொடுத்துருந்தாங்க. பெரிய பவுலில் ஃபுல் பவுலும் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. அது ஃபஸ்ட் டைம் நான் மலபார் பிரியாணி டேஸ்ட் பண்ணேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னோடய ஹஸ்பண்டும் சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு மாலுக்கு போயிட்டோம். மாலுக்கு போயிட்டு சும்மா ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்டான கீ செயின்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. குட்டி குட்டி டாய்ஸ்லாம் இருந்தது. நானும் என் ஹஸ்பண்டும் ஒவ்வொரு ஃப்ளோராக ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருந்தோம். ஸோ நிறைய பீப்புள்ஸ் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸு, நிறைய கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. தென் கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. தென் லவ்வர்ஸ் வந்திருந்தாங்க. தென் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரி ஃபுட்டு டேஸ்ட் பண்ணணுன்னாலும் இங்கே மாலில் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். தென் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாங்க ரெஸ்டாரண்ட். அந்த மாதிரி எல்லா விதமான ஃபுட்டுமே இங்கே கிடைக்கும். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 1 டேவே பத்தாது. எல்லா பீப்புள்ஸுமே எங்களை மாதிரி இருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன் அங்கே இருக்கவங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம், அதை நல்லா செலவு பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கும் எங்கள் லைஃப் ஸ்டைலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எங்களோட லைஃப் ஸ்டைலில் தான் அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நானே ஹஸ்பண்டும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. நல்ல அந்த அமௌண்ட்டை கொண்டு நல்லா செலவு பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறாங்க. அவ்வளோதாங்க லைஃபு. நம்ம எவ்வளோ தான் சம்பாரித்து நம்ம மாட மாளிகை அது இதுன்னு கட்டினாலும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஸோ இருக்கப்பயே நம்ம சந்தோஷத்தை எப்போவுமே அனுபவிச்சுக்கணும். தென் எங்கெங்கெல்லாம் நம்ம ஊர் சுற்றணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் சுற்றிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இருக்க வரைக்கும் நம்ம லைஃப்பை செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு நம்ம லைஃப்பை ஒவ்வொரு டைமையும் நம்ம தான் ஜாலியான டைமாகவும் என்ஜாய் பண்ணுற டைமாகவும் நம்ம தான் கொண்டு போக முடியும். நம்ம 2 பேரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த 5 இயர்ஸ் 2 பேரும் ஒருத்தருக்காக இருக்கணும், ஒருத்தருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். பேபி இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு ரீசனே அதான். எங்களுக்காக நாங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். எங்களுக்காக இந்த 5 இயர்ஸ் வாழணும்.
தென் வந்து பேபி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக அப்படி கொண்டு போய்க்கலாம். பட் பேபி வந்ததுக்கப்புறம் பேபியோட என்ஜாய் பண்ணுவோம். பட் பேபி வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மட்டும் சுற்றிக்கிட்டு அப்படி இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் பேபியோட நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி தான் இருக்க முடியும். அதனால் எங்கள் 2 பேரும் ஒருத்தருக்காக நாங்கள் இந்த 5 இயர்ஸை வந்து எங்களுக்காக மட்டும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணது. என் ஹஸ்பண்டை பொறுத்தளவுக்கு நான் தான் அவங்களோட உலகமே. எனக்கும் அப்படி தான். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் என்னோடய உலகம். என் ஹஸ்பண்ட்காக மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே வந்து லவ். கல்யாணம் ஆனாலுமே நாங்கள் வந்து லவ்வர்ஸ் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிஃபோர் மேரேஜே வந்து டிசைட் பண்ணிட்டோம். லவ் பண்ணுறப்போ எப்படி ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு கமிட்மெண்ட்ஸ்லாம் மைண்டில் ஏற்றிக்காமல் நமக்கு பிடிச்சத நம்ம செஞ்சுட்டு பிடிச்ச ப்ளேஸ்க்கு போயிட்டு பிடிச்சத சாப்பிட்டுட்டு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மைண்ட்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்றிட்டு கமிட்மெண்ட்ஸ்லாம் மைண்டில் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். நம்ம வந்து மேரேஜ் ஆனாலுமே நம்ம லவ்வர்ஸ் தான். ஜாலியாக ஊர் சுற்றிட்டு நமக்கு பிடிச்சத சாப்பிட்டுட்டு பிடிச்சத பண்ணிவிட்டு யாருக்கிட்டேயும் நாங்கள் வந்து இது பண்ணவா அது பண்ணவான்னு கேட்குற அளவுக்கு இல்லை. ஸோ பர்மிஷன்லாம் யார்கிட்டையும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு தோணுது அப்படின்னா அதை உடனே செஞ்சுருவோம். இதுதான் எங்களோட லைஃப் ஸ்டைல். என் ஹஸ்பண்டும் வந்து என்ன இப்போ போகணுமா அதெல்லாம் போக முடியாது அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நாங்கள் பக்கத்தில் இருக்க மாதிரி நாங்கள் பாட்டுக்கு நினச்சா நாங்கள் கிளம்பி போயிடுவோம். ஸோ அவ்வளோதாங்க லைஃப். அப்படி தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். இந்த டைம் வந்து திரும்பவும் கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது. அதனால வந்து இருக்கிற டைமை கிடைக்கிறப்போவே நம்ம வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கணும். நாங்களும் அப்படி தாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து வம்பிழுத்துட்டு ஒருத்தரை வந்து 2 பேரும் வந்து விட்டு கொடுக்காம அப்படி தான் எங்களோட லைஃபு இது வரைக்குமே. இந்த 5 இயர்ஸ் ஆக போகுது மேரேஜ் ஆகி. இப்போ வரைக்குமே வந்து 2 பேரும் வந்து ஒருத்தரை வந்து விட்டு கொடுத்துக்கிட்டதில்ல. தென் வந்து ஒருத்தருக்காக மட்டும்தான் 2 பேருமே இருக்கோம். 2 பேர் ஃபேஸில் இருக்க அந்த ஸ்மைலாக இருக்கட்டும். தென் வந்து நான் 2 பேருக்குமே வந்து சைல்டிஷ்னஸ் வந்து இன்னுமே போகலை. ஏன்னா வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து லவ்வர்ஸாக தான் இருக்கோம். நமக்கு வந்து ஒரு கரெக்டான பார்ட்னர் அமைஞ்சிருக்காங்க. எங்களை பொறுத்தளவுக்கு நல்லா ஊர் சுற்றணும், நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். நானும் என் ஹஸ்பண்டும் அவ்வளோதான் எங்களோட உலகம். ஜாலியாக சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தாட்டை தாண்டி லவ்வர்ஸ் எப்படி சுற்றிட்டு அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம். லவ் பண்ணுறப்போ நம்ம லைஃப் வேறு மாதிரி இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் லவ் பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் வந்து லவ்வர்ஸாக இருக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை தான் நாங்கள் வந்து இப்போது வாழ்ந்துட்டுருக்கோம். 2 பேருமே வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் வந்து லவ்வர்ஸ் தான். எப்போவுமே லவ்வர்ஸாக தான் இருப்போம். லவ் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஊர் சுற்றிக்கிட்டு இந்த லைஃப் ஸ்டைலில் தாங்க இருப்போம். என்னோடய 27th பர்த்டே தென் கேரளாவில் இப்படி தாங்க நானும் என் ஹஸ்பண்டும் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தேன் நான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செம்ம ஹாப்பியாக என்னை அந்த 2 days வந்து எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் திருச்சி வந்துட்டோங்க. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு திருச்சி வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.